நம்ம எல்லாருக்குமே பணக்காரராக ஆகணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட போதுமான பணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிங்கிற சூழலில் தான் எல்லாருமே இருக்கோம். நம்ம நினச்ச வாழ்க்கையை வாழ நம்ம பணக்காரராக ஆக வேண்டிய அவசியத்தில் இருக்கோம். எல்லாம் ஓகே. நம்ம பணக்காரராக ஆகிறதுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருத்தர் பணக்காரராக ஆகிறதுக்கு தேவையான 7 கோல்டன் இம்பார்ட்டன்ட் பழக்கங்கள் என்ன அப்படின்னு தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மணி ரிலேட்டடான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1, கோல் செட்டிங். பணக்காரர்கள் லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பரான கோல் வச்சுருப்பாங்க. எந்த ஒரு வேலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி அதை எப்போ முடிக்கணும், எப்படி செய்யணும், ஒரு கோலை செட் பண்ணி வச்சுப்பாங்க. அதனால தான் அவங்களுடைய வேலையை சரியாக குழப்பம் இல்லாமல் ரிலாக்ஸாக அவங்களால செய்ய முடியுது. நம்ம வாழ்க்கையில் எதையுமே கோல் இல்லாமல் அச்சீவ் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம். ஸோ நமக்குன்னு ஒரு ப்ராப்பரான கோலை செட் பண்ணி வச்சுக்கணும். தினமும் நம்ம கோலை சேஞ்ச் பண்ணிட்டு இல்லாமல் அது நிரந்தரமான இலக்காக இருக்கணும். நம்ம கோலை செட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்காக தொடர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம நினச்சதை நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் டைம், மிடில் டைம் அண்ட் லாங் டைம் கோலை நீங்களே அமைச்சுக்கோங்க. புவர் பீப்புள் பெரும்பாலும் சரியான கோலை செட் பண்ணாத காரணத்தினால தான் அவங்களால குறிப்பிட்ட நிலைமைக்கு மேலே முன்னேறி வர முடியலை. ஆனால் நீங்கள் அந்த தப்பை செய்யாதீங்க. நம்பர் 2, டேக் ரிஸ்க் எடுங்கள். நம்ம ஒரு விஷயத்தில் வெற்றி அடையணும்னா அதில் ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்கும். அப்போது நாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்கவே கூடாது. பணக்காரர்கள் எல்லாருமே ரிஸ்க் உள்ள சவால்களை தான் முதல்ல சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த விஷயத்தில் ரிஸ்க் அதிகமாக இருக்கோ அந்த விஷயத்தில் தான் சுவாரஸ்யமும் அதிகமாக இருக்கும். அந்த விஷயத்தில் தான் நம்மளுக்கான தேவையும் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம ரிஸ்க் எடுத்து போராடி சக்ஸஸ் பண்ணிட்டா அதில் கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அது மூலமாக நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு வெற்றியை அடைய முடியும். அதனால எப்போவுமே போல்டாக ரிஸ்க் எடுக்க கற்றுக்குங்க. நம்பர் 3, வாக்கிங் அப் ஏர்லி. காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப நல்ல பழக்கமும் கூட. பணக்காரர்கள் எப்போவுமே இதை ஸ்ட்ரெயிட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சா நமக்கு கொஞ்சம் அதிக நேரம் கிடைக்கும். அதை நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதோட நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் சுறுசுறுப்பும் உருவாகும். அது அந்த ஒரு நாள் முழுக்க நம்மளை ஆக்டிவாக இயங்க வைக்கும். ஒரு நாளைக்கே இப்படின்னா அப்போ தினமும் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சா நமக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு யோசித்து பாருங்கள். சீக்கிரமாக எந்திரிக்கிறதுனா நம்ம தூங்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு நாளைக்கு 7 மணி நேரத்துக்கு மேலே நம்ம தூங்கணும். ஆனால் காலையில் சரியான நேரத்துக்கு எழுந்திரிக்கணும். நம்ம பாடிக்கு சரியான ரெஸ்ட் கொடுத்துட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சா நம்மளால் ரொம்ப பிரைட்டாக இருக்க முடியும். நம்பர் 4, இன்வெஸ்டிங். பணக்காரர்களோட இம்பார்ட்டண்டான பழக்கம் ஒன்று தான் இன்வெஸ்டிங். அவங்க தொடர்ந்து கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை இன்னும் க்ரோ பண்ணுறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நாமளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எதில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், எது சேஃப்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசிக் நாலேஜோடு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு சேஃப். நம்பர் 5, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. பணக்காரர்கள் எப்போவுமே வெற்றி மற்றும் தோல்விகளை அவங்களுடைய முழு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்குவாங்க. ஒரு சிலர் சக்ஸஸ் வந்தால் மட்டும்தான் அதனுடைய முழு கிரெடிட்டையும் அவங்க எடுத்துக்க பார்ப்பாங்க. ஆனால் ஃபெயிலியர்னு வந்தால் யார் மேலேயாவது பழி போட்டுடுவாங்க. ஆனால் பணக்காரர்கள் இப்படி இருக்கவே மாட்டாங்க. ஃபெயிலியர் எல்லாமே ஒவ்வொரு பாடமும் நினைப்பாங்க. அதில் அவங்க பண்ணின தப்புகள் எல்லாம் ரியலைஸ் பண்ணி அடுத்த தடவை அதை சரி பண்ணுவாங்க. ஸோ ரிச் ஃபெயிலியரில் இருந்து லேர்ன் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலான புவர் பீப்புள் ஃபெயிலியரை எண்டுன்னு நினச்சி சோர்ந்து போய் விடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெற்றி அடையணும்னு யோசிக்க மாட்டாங்க. எல்லாருமே இப்படி கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப விரக்தியில் இருப்பாங்க. அப்போ இது தப்பு அது தப்புன்னு குறை சொல்லுவாங்க.
கவர்மெண்ட் சிஸ்டம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ் இதனால தான் அவங்களால ஜெயிக்க முடியலை நிறைய பேர் மேலே ப்ளேம் பண்ணுவாங்க. நம்மளும் அப்படி இருந்தால் முதல்ல அதை ஸ்டாப் பண்ணணும். நம்மளால் ஒரு தடவை ஜெயிக்க முடியலன்னா அடுத்த தடவை இன்னும் கடுமையாக முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு யாரையும் குறை சொன்னால் இங்கே எதுவும் மாறாது. நம்பர் 6, அவாய்டிங் டாக்ஸிக் பீப்புள். நம்மளை சுற்றி நிறைய டாக்ஸிக் பீப்புள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அவங்கக்கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. ஒருத்தர் டாக்ஸின்னு தெரிஞ்சால் அவர் எப்போவுமே நம்மளுடைய பர்சனல் விஷயங்களை தலையிட விடக்கூடாது. இதில் பணக்காரர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக இருப்பாங்க. டாக்ஸிக் பீப்புளை நம்மளுடைய சொந்த விஷயங்களை தலையிட அலோவ் பண்ணுனா அவங்க நமக்குள்ளே நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்ம வேலையில் நம்மளால் சரியாக செய்ய முடியாது. ஸோ டாக்ஸிக் பீப்புளை ஆரம்பத்திலே அவாய்ட் பண்ணிடுங்க. நம்பர் 7, மெடிடேஷன். பணக்காரர்கள் ஃபாலோ பண்ணுறதுல முக்கியமான ஒரு பழக்கம்தான் மெடிடேஷன். இது நம்மளுடைய கவன சிதறலை குறைக்கும். மெடிடேஷனால் நம்ம மனசுக்கு அமைதி கிடைக்கும். நம்மளோட இக்கட்டான சூழ்நிலையில் சரியான தெளிவான முடிவுகளை நம்மளால் எடுக்க முடியும். தினமும் கொஞ்சம் நேரத்தை மெடிடேஷனுக்காக ஒதுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். இப்போ நாம் பார்த்த இந்த 7 பழக்கங்கள் தான் பணக்காரர்கள் பின்பற்றுற முக்கியமான பழக்கங்கள். இது எல்லாம் நம்ம லைஃப்பில் டெய்லியும் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். இது மூலமாக நம்ம வாழ்க்கை நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். நீங்கள் பணக்காரராக ஆகிறதுக்கு கூட இது எல்லாம் பல வகையில் ஹெல்ப் பண்ணும். நம்ம எல்லார்கிட்டையும் இருந்து ஏதாவது கற்றுக்கணும். அதுதான் நம்ம லைஃப்பை க்ரோ பண்ணும். பணக்காரர்கள்கிட்ட இருந்து இந்த பழக்க வழக்கங்களை கற்றுக்குவோம். இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பழக்கம், ஆல்ரெடி இதில் உங்ககிட்ட இருக்கிற பழக்கம் எது என்று கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.